வெல்கம் டு த சேனல். இன்னைக்கு நம்ம ஃபங்க்ஷன்ஸ்னா என்ன, அது எதுக்கு யூஸ் பண்றாங்க, நம்ம எப்படி ஒரு ஃபங்க்ஷனை எழுதணும், எப்படி கால் பண்ணணும்னு பார்க்கலாம். ஃபங்க்ஷன்ஸ் இஸ் a reusable block of code that performs specific task. ஃபங்க்ஷன்ஸ் ஒரு ஸ்பெசிஃபிக் டாஸ்க் மட்டும்தான் பண்ணும். அதை நம்ம எத்தனை வாட்டி வேணா கால் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள், உங்க வீட்டில் வாட்டர் பைப் உடஞ்சிருச்சுன்னா அதை ரிப்பேர் பண்ண என்ன பண்ணுவீங்க? பிளம்பருக்கு கால் பண்ணுவீங்க. அவர் வந்து ரிப்பேர் பண்ணிட்டு போவார். ஒருவேளை கொஞ்ச நாள் கழிச்சு மறுபடியும் உடஞ்சிருச்சுன்னா அகைன் அவருக்கு கால் பண்ணுவீங்க. அவர் வந்து ரிப்பேர் பண்ணிட்டு போவார். இதே மாதிரி தான் நம்ம ஃபங்க்ஷனும். நம்மளுக்கு தேவைப்படுறப்போ கால் பண்ணால் வந்து ஒர்க் பண்ணிட்டு போவோம். ஆல்சோ எப்படி பிளம்பருக்கு பிளம்பிங் மட்டும்தான் தெரியுமோ, நம்ம ஃபங்க்ஷனுக்கும் ஒரு ஸ்பெசிஃபிக் டாஸ்க் மட்டும்தான் பண்ண தெரியும். ஃபங்க்ஷன்ஸ்ல மெயினா 2 டைப் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. பில்ட்-இன் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் யூசர் டிஃபைன்ட் ஃபங்க்ஷன்ஸ். பில்ட்-இன் ஃபங்க்ஷன்ஸ் நம்ம ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்ல ஆல்ரெடி இருக்க ஃபங்க்ஷன்ஸ். எக்ஸாம்பிள், பிரிண்ட், லென், மேக்ஸ், இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்லாம் பில்ட்-இன் ஃபங்க்ஷன்ஸ். யூசர் டிஃபைன்டு ஃபங்க்ஷன்ஸ் வந்து நம்ம நம்ம யூஸுக்காக கிரியேட் பண்ற ஃபங்க்ஷன்ஸ் தான் யூசர் டிஃபைன்ட் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். நம்ம இப்போ ஒரு ஃபங்க்ஷன் எப்படி கிரியேட் பண்றோம்னு பார்க்கலாம். நம்ம ஒரு ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ண டெஃப் கீவேர்ட் யூஸ் பண்றோம். ஃபங்க்ஷன் கிரியேட் பண்றோம் அப்படின்னு சொல்றதை விட ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்றோம்னு சொல்லலாம் டெக்னிக்கலா. இப்போ ஒரு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ண நம்ம டெஃப் ஃபங்க்ஷன் நேம், அப்புறம் அது என்ன பண்ணணுன்ற கோடு கொடுப்போம். எக்ஸாம்பிள், இங்க கிரீட்னு ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணிருக்கோம். அது எப்பெல்லாம் கால் ஆகுதோ அப்போ ஹலோ வேர்ல்டுன்னு பிரிண்ட் பண்ணும். இப்போ ஒரு ஃபங்க்ஷனை எப்படி கால் பண்ணுறது? ஜஸ்ட் அந்த ஃபங்க்ஷன் நேமை க்ளோஸ் பேரண்டிஸ் கொடுத்தா அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணலாம். ஆல்சோ ஒரு ஃபங்க்ஷனை இந்த மாதிரி நம்ம எத்தனை வாட்டி வேணா கால் பண்ணிக்கலாம். இப்போ ஃபங்க்ஷனில் பராமீட்டர்ஸ்னால் என்னென்னு பார்க்கலாம். பராமீட்டர்ஸ் வச்சு தான் நம்ம ஃபங்க்ஷனுக்கு இன்புட் வேல்யூஸை பாஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே ஆடுன்னு ஒரு ஃபங்க்ஷன் நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோம். அதில் நம்மளோட இன்புட் வேல்யூஸை a, பராமீட்டர் வேரியபிள்ஸ் வச்சு தான் பாஸ் பண்ணுறோம். பாஸ் பண்ண a, b வேல்யூஸ் ஆட் ஆகி ரிசல்ட் 8ன்னு வருது. இந்த மாதிரி தான் இன்புட் வேல்யூஸை ஃபங்க்ஷன் பராமீட்டர்ஸாக பாஸ் பண்ணுவோம். அதை வச்சு நம்ம ஃபங்க்ஷன் ப்ராசஸ் பண்ணி நம்மளுக்கு ரிசல்ட் தருது. அதே மாதிரி நம்மளோட ஃபங்க்ஷனில் இருந்து ஒரு வேல்யூவை நம்ம மெயின் ப்ரோக்ராமுக்கு சென்ட் பண்ண ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிள், இங்கே நம்ம ஸ்கொயர்ன்ற ஒரு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணியிருக்கோம். இது நம்ம இன்புட் வேல்யூவை ஸ்கொயர் பண்ணி நம்ம மெயின் ப்ரோக்ராமுக்கு ஆன்சரை ரிட்டர்ன் பண்ணுது. அந்த வர ஆன்சரை நம்ம ஆன்சருன்ற ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த மாதிரி தான் எஃபிஷியண்ட்டாக ஒரு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணணும். இப்போது நம்ம கற்றுட்டதெல்லாம் வச்சு பைத்தகரஸ் தியரமுக்கு ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணணும். அக்கார்டிங் டு த பைத்தகரஸ் தியரம், a² + b² = c². இஃப் ஐம் நாட் ராங் மேத்தமெட்டிக்கலி. பைத்தகரஸ் தியரம் படி ஹைபோடென்யூஸ் ஸ்கொயரோட வேல்யூ ஃபைன் பண்ண ஒரு ப்ரோக்ராம் எழுதியிருக்கோம். இதில் ஸ்கொயர்னு ஒரு ஃபங்க்ஷன் நம்ம கொடுக்குற இன்புட்டை ஸ்கொயர் பண்ணி ஆன்சரை ரிட்டர்ன் பண்ணுது. a அண்ட் பியோட வேல்யூவை ஸ்டோர் பண்ண a அண்ட் b வேரியபிள் யூஸ் பண்ணியிருக்கோம். c² வேல்யூவை ஸ்டோர் பண்ண ஹைபோடென்யூஸ் ஸ்கொயர்னு ஒரு வேரியபிள் வச்சுருக்கோம். a² அண்ட் b² வேல்யூவை கால்குலேட் பண்ண நம்ம ஸ்கொயர் ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம். நம்ம ஸ்கொயர் ஃபங்க்ஷன் a² அண்ட் b² வேல்யூவை கால்குலேட் பண்ணி ரிட்டர்ன் பண்ணுது. அந்த வேல்யூஸை நம்ம ஆட் பண்ணி c² வேல்யூவை 25ன்னு ஃபைன் பண்ணுறோம், விச் இஸ் மேத்தமெட்டிக்கலி கரெக்ட். இந்த மாதிரி எஃபிஷியண்ட்டாக ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணால் நம்ம ப்ரோக்ராமோட நம்பர் ஆஃப் லைன்ஸ் ஆஃப் கோட் ரெடியூஸ் ஆகும். கோடோட ரீடபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். கோடோட ரீடபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகிறதுனால நம்ம கோடை படிக்கும்போது அது ஈஸியாக நமக்கு புரியும். அதனால நம்ம ஈஸியாக டீபக்கும் பண்ணலாம். போனஸ் டிப்பாக ஒரு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணும்போது அதோட நேமை மீனிங்ஃபுல்லாக வச்சுக்கோங்க. ஸோ அந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணுதுன்னு நம்ம அந்த ஃபங்க்ஷன் நேமை படிக்கும் போதே தெரிஞ்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது ஆட் அப்படின்னு நம்ம ஃபங்க்ஷன் நேம் வச்சோம்னா அந்த ஃபங்க்ஷன் ஆட் பண்ண போகுதுன்னு நமக்கு தெரியும். அதுவே நீங்கள் ஃபங்க்ஷன் நேமை எக்ஸ், ஒய் அப்படி டிஃபைன் பண்ணிங்கன்னா அந்த எக்ஸ்ன்ற ஃபங்க்ஷன் என்ன பண்ணுதுன்ட்டு நீங்கள் அந்த ஃபங்க்ஷனை ரீட் பண்ண தெரியும். ஆல்சோ நம்மளோட ஃபங்க்ஷனை ஷார்ட் அண்ட் ஃபோக்கஸ்டாக வச்சுக்கோங்க. நம்ம ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணோம்னா அது ஒரு பர்டிகுலர் டாஸ்க் தான் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஆடுன்னு ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணால் அது ஆட் மட்டும் தான் பண்ணும். அந்த ஃபங்க்ஷன்லேயே நம்ம சப்ராக்டும் சேர்த்து பண்ணக்கூடாது. சப்ராக்டுக்கு நம்ம சப்ராக்ட்னு ஒரு தனி ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணும்போது நம்ம ஃபங்க்ஷன் ரொம்ப எஃபிஷியண்ட்டாக இருக்கும்.